இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரவும் மாட்டேன். அதுவும் இந்த இசை வந்தானா நான் சீரியஸா வர மாட்டேன். ஏய் டேய் விஷால், என்னடா அவன் கோவம் இன்னும் குறையலையா? இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? அவனை விடுங்கப்பா. இசை பண்ண காரியத்துக்கு கவர்னரே இசையை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இதை விட நம்ம குடும்பத்துக்கு என்ன பெருமை வேணும்? ஆமாண்டா, சுபத்ரா விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல சந்தோஷப்பட என்னென்ன இருக்கு? இந்த இசை விஷால் வாழ்க்கையில என்ன பண்ணாலோ அதே தான் அடுத்தவங்க கல்யாணத்துல பண்ணிருப்பா. எப்பவுமே எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறதா இவளோட கேரக்டரே. சிந்தாமணி, வந்ததும் வராததுமா உன் வேலைய ஆரம்பிச்சிடாத. எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுங்க. எல்லாரும் நம்மள பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அயலி ஃபேமிலியோட அறிமுகமும் கிடைச்சது. ஆமா மாமா, ஒரு நல்ல குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அங்க அயலி சிவா அண்ணன் சொல்லி எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நான் கல்யாண தரகர்மா. இங்க கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குன்னு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வர சொன்னாங்க. ஏங்க, நீங்க யாரையாவது வர சொன்னீங்களா? இல்லையே ஐயா, அப்படி யாரையுமே நாங்க வர சொல்லலையே. அதுவும் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க போல இருக்கு. அத்தை கரெக்டா தான் வந்திருக்காங்க. இந்த தரகரை நான் தான் வர சொன்னேன். என்னது, நீ வர சொன்னியா? எதுக்கு வர சொன்ன? ஸ்டேஜ் எதுக்காக தரகர வர சொன்னா? என்னமா, தெரிஞ்ச யாருக்காவது வரன் பாக்குறியா? ஆமா மாமா, அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம வர்ஷினிக்கு தான் வரன் பார்க்க சொன்னேன். எங்களுக்கு இப்ப வரன் எதுவுமே தேவைப்படல, நீங்க கிளம்பலாம். அத பத்தி பரவாயில்லம்மா. ஆனா உங்க வசதிக்கு கொஞ்சம் கூட குறையாத சம்பந்தமா நான் கொண்டு வந்திருக்கேம்மா. மன்னிக்கணுங்கய்யா, என் மருமக வர்ஷினிக்கு நான் ஏற்கனவே வரன் பார்த்து வச்சிட்டேன். நீங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், போயிட்டு வாங்க. அது வந்து ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோட போக வேண்டாம். ஐயா, நான் ஜாதகம் வாங்காம பணம் வாங்குறது இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வரேன். ஐயா இருங்க, பரவாயில்ல, எங்க மனசு திருப்திக்காகவாது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, இருக்கட்டும், பரவாயில்லைங்க ஐயா. வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரங்க ஐயா, வரமா, எல்லாருக்கும் வரேன். சுபத்ரா, தரகர்கிட்ட நீ என்ன சொன்ன? நீ சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரியலையே. நான் என் மருமகளுக்கு வரன் பார்த்துட்டேன்னு சொன்னேன். அத்தை, அது வந்து யாரும் பேச வேண்டாம். வர்ஷினி ஏன் மருமக, அவளை இன்னொரு குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு டாக்டர் மித்ரா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அப்போ என்ன தனியா கூப்பிட்டு பேசினாங்க. எனக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன பரிசு தெரியுமா? அசோக், நம்ம அசோக். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இல்ல மறைச்சிட்டேன். நீங்க என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? அது மூணாவதா ஒரு பையன் பிறந்தான்ல,
குறப்பிரசவத்துல 1 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்து இந்த அம்மாவால கொஞ்சம் முடியாமையே செத்து போயிட்டானே. அவன் சாகல சுபத்ரா. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, உன் அசோக் சாகல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணல, ஒரே ஒரு மாசம் வெயிட் பண்ணு. கண்டிப்பா அவனை நான் இங்க கூட்டிட்டு வரேன். ராகவ் ஏன் பையன்றதுனால ஏன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா வர்ஷினி அப்படி இல்ல. அவ இன்னைக்கு வரைக்கும் என்ன பார்த்து என்னோட வாழ்க்கைய பத்தி 1% கூட நீங்க யோசிக்கலையேன்னு ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டதே இல்லங்க. அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணுக்கு ஈடா தரதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுளா பார்த்து நான் கனவுலையும் நினைக்காத என்னோட பொக்கிஷத்தை எனக்கு வரமா கொடுத்திருக்காரு. அத வர்ஷினிக்கு கொடுக்கறது தானங்க சரியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கரெக்டுமா? 100% கரெக்ட். நீ ரொம்ப நாளா வெயிட் பண்ண காம்படிஷன் வருது, அதுக்கு அப்ளை பண்ணி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றா. இல்ல மச்சான், என்னால மியூசிக்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலடா. கண்ணை மூடினாலும் சரி திறந்தாலும் சரி எனக்கு நடந்த துரோகம் தான்டா ஞாபகத்துக்கு வருது. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல தேவையில்ல, பேசாம இருக்க மாட்டேன். டேய், கண்ணீரஞ்சலி போஸ்டரை இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க? டேய், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு ரம்யாவாச்சு. டேய் மச்சான், இந்த பொண்ணு யார் தெரியுமா? எனக்கு தெரியலடா. யார் இவங்க? அவங்க இறந்த டேட்ட பாரு. டேய், நவம்பர் 25. இந்த பொண்ணு உன் கல்யாணத்தன்னைக்கு இறந்து போயிருக்குடா. எனக்கு இது ஷாக்கிங் தான் மச்சான். டேய் மச்சான், அந்த போஸ்டர் ஒரு போட்டோ எடு. அவங்க வீட்டுக்கு போய் எப்படி இறந்தாங்கன்னு விசாரிச்சுட்டு வருவோம். சரி மச்சான். மச்சான் எடுத்தாச்சு மச்சான். தெரிஞ்ச பொண்ணு வேற சொல்லிட்ட, கண்டிப்பா போலாவா? போ. யாரு யார் நீங்க? சார், என்னோட பேரு விஷால். எனக்கு ரம்யாவை நல்லா தெரியும். இப்ப வர்ற வழியில கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்து தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. நான் ரம்யாவோட அப்பா தான். உள்ள வாங்க. உள்ள போலாம். உட்காருங்க. பரவாயில்ல சார்.